அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்வதற்கு சில படிப்புகளை இந்த உலகம் தந்திருக்கிறது. அது உளவியல் படிப்பு என்று சொல்வார்கள். உளவியாவதை படித்தவர்கள் மனித உள்ளம் எப்படியெல்லாம் மாற்றல் அடையும், அது எப்படியெல்லாம் விளையாடும், என்னென்ன முடிவுகளெல்லாம் அது எடுக்கும், எப்பொழுது அது விபரீதமாக மாறும் என்று உள்ளம் சார்ந்த பல செயல்களை அலசக்கூடிய ஒரு படிப்பாக அந்த சைக்காலஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த உளவியல் படிப்பு இருக்கிறது. உளவியலாளர்கள் சொல்லுகின்ற செய்தி, மனிதன் அதிகம் கஷ்டத்திற்குள்ளாக்கப்படுகின்ற பொழுது இந்த புலம்பல் அவனுடைய கஷ்டங்களை குறைக்கும் வடிகாலாக அமைகிறது. எப்படி நீர் தொட்டியிலே நீர் நிரம்பினால் அந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் வெளியிலே கொட்டி அந்த தொட்டியை அது சமப்படுத்துகிறதோ, அதே போல மனித உள்ளத்தை வாட்டி வதைக்கின்ற இன்னல்களும் பிரச்சனைகளும் அது புலம்பல் என்கின்ற அந்த வடிகால் வழியாக செல்லுகின்ற பொழுது அவனுடைய மனது லேசாகும், அவனுடைய பாரம் குறையும். அந்த சுமையை அவன் இறக்கி வைத்து விட்டால் அடுத்த வேலையை அவன் பார்ப்பதற்காக வேண்டி செல்வதற்கு அது தோதுவாக இருக்கும். அந்த சுமை தாங்கியாக புலம்பல்கள் அமைகிறது. ஆகையால் புலம்பல் சரிதான், அப்படி புலம்பினால் அது அவனுக்கு நிவாரணமாக இருக்கும் என்றெல்லாம் உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அப்படி புலம்பினால் என்ன பிரச்சனை ஏற்படும்? உளவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் பிரச்சனைகள் குறையும் என்று. ஆனால் அது வேறு சில பிரச்சனைகளை கொண்டு வரும். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.